கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்னும் ஒரு கிறிஸ்து பிறப்போடு சம்பந்தப்பட்ட செய்தியை கேட்பதற்கு உங்கள் யாவரையும் மிகுந்த அன்புடன் அழைக்கிறேன். அது எதை அடிப்படையாக கொண்டதென்றால், கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களை அடிப்படையாக கொண்டது. கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 4-5 வசனங்கள். நாம் புத்திர சுவீகாரம் அடையும்படி நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்களை மீட்டு கொள்ளத்தக்கதாக காலம் நிறைவேறின போது ஸ்திரீயினிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். காலம் நிறைவேறின போது என்ற வார்த்தையை பவுல் பயன்படுத்துகிறார். அப்படி என்றால் எந்த காலம் நிறைவேறினது என்பதை குறித்து வேதம் நமக்கு ஏதாவது கற்றுக் கொடுக்கிறதா என்பதை பார்க்க வேண்டும். The title of this evening study is What is the fullness of time? Because Paul, according to his epistle to Galatians, say, when the fullness of time came, God sent his son born of woman under the law to redeem us from the bondage of, so that we would be the heirs of as God's children. பவுல் கலாத்தியருக்கு எழுதின நிருபத்தினுடைய பின்னணி மிக முக்கியம். கலாத்திய நாட்டு சபைகளிலே கிறிஸ்துவும் வேண்டும், கிறிஸ்துவோடு நியாயப்பிரமாணம், விருத்த சேதனம் போன்ற கோட்பாடுகளும் இணைக்கப்பட வேண்டும் என்ற யூதாயசிய கொள்கை பரவினபடியினாலே கலாத்திய நிருபத்திலே விருத்த சேதனம் ஒன்றுமில்லை, விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுமில்லை, கிறிஸ்து இயேசுவே என்று முடிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அந்த பின்னணியிலே 4ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களோடு இதை தொடர்பு படுத்தினால் நமக்கு இந்த பின்னணி நமக்கு புரியும். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சுதந்திரவாளியானவன் எல்லாவற்றுக்கும் எஜமானாயிருந்தும் அவன் சிறு பிள்ளையாயிருக்கும் காலமளவும் அவனுக்கும் அடிமையானவனுக்கும் வித்தியாசம் இல்லை. தகப்பன் குறித்த காலம் வரைக்கும் அவன் காரியக்காரருக்கும் வீட்டு விசாரணைக்காரருக்கும் கீழ்ப்பட்டிருக்கிறான். அப்படியே நாமும் சிறு பிள்ளைகளாயிருந்த காலத்தில் இவ்வுலகத்தின் வழிபாடுகளுக்கு அடிமைப்பட்டவர்களாயிருந்தோம். நாம் புத்திர சுவிகாரம் அடையும்படி தேவன் குறித்த காலத்திலே காலம் நிறைவேறின போது தம்முடைய குமாரனை அனுப்பினார் என்று சொல்லுகிறார். இந்த 4ஆம் அதிகாரம் முதல் வசனம் 3ஆம் அதிகாரத்தோடு தொடர்புடையது. 3ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே, நீங்கள் கிறிஸ்துவுடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாயும் வாக்குத்தத்தத்தின்படி சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். அதோடு தொடர்புடையதுதான் 4ஆம் அதிகாரம் முதல் வசனம். பின் நான் சொல்லுகிறது என்னவெனில், சுதந்திரவாளியானவன் கிறிஸ்துவிலே பெறுகிற சுதந்திரம் எப்படிப்பட்டது என்பதை தொடர்படுத்தி சொல்லுகிறார். கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்கள் ரோமர் காலத்திலே ஒரு தகப்பன் ஐஸ்வர்யமுள்ளவனாய் இருந்தாலும் அவருடைய மகன் ஒரு குறிப்பிட்ட வயது வரையிலே சிறு பிள்ளை என்று அவருக்கு அதிக சுதந்திரம் கொடுக்கவில்லை. அவர் ஒரு குறிப்பிட்ட வயது வந்தவுடனே தன்னுடைய மகனை ஒரு ஆண்மகனாக
தன்னுடைய சுதந்திரத்திற்கு பங்காளியாக ஏற்றுக்கொண்டு ஒரு விழா நடத்தி அதன் மூலமாக அந்த அங்கீகாரத்தை கொடுப்பார். இதுதான் யூதர் ரோமர் காலத்திலே இருந்த வழக்கம். பவுல் அதனுடைய பின்னணியிலே தான் சொல்லுகிறார், இப்பொழுது ஒரு குழந்தைக்கு தகப்பனுடைய ஆஸ்தி ஐஸ்வர்யம் எல்லாம் சம்பந்தப்பட்டதா இருந்தாலும் சிறு பிள்ளையாயிருக்கும் காலம் வரைக்கும் அவனுக்கும் அடிமையானவனுக்கும் வித்தியாசம் இல்லை. அதாவது அடிமைக்கு எப்படி எவ்வளவுதான் அந்த வீட்டிலே அவன் எத்தனை காலம் இருந்தாலும், எவ்வளவு வேலைகள் செய்தாலும், எத்தனை காரியங்கள் அந்த வீட்டிலே தெரிந்தாலும் அவனுக்கு அந்த வீட்டு எஜமானுடைய ஆஸ்தியிலே பங்கு இல்லையோ, அதே போல சிறு பிள்ளைக்கு தகப்பனுடைய ஆஸ்தி எவ்வளவு இருக்குது என்று தெரிந்தாலும், எவ்வளவு காலம் இருந்தாலும் அந்த ஆஸ்தியிலே சட்ட ரீதியான பங்கு கிடையாது. ஆனால் அவன் ஒரு வீட்டு விசாரணைக்கு கீழாக இருப்பான். அவர்தான் அவரை, அந்த குழந்தையை, பையனை பொறுப்பெடுத்து வழிநடத்தி கொண்டு வருவார். அந்த குறிப்பிட்ட வயது, தகப்பன் நியமித்த அந்த வயது வந்த உடனே மகன் என்ன செய்வான்? அவனுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்து அவன் என்னுடைய ஆஸ்திக்கு சுதந்திரவாளி என்ற அந்த நிலைமைக்கு அவனை ஏற்றுக்கொள்ளுகிறதற்கு ஒரு விழா நடத்துவார். இந்த பின்னணியிலே தான் 3ஆம் வசனத்தில் அப்படியே நாமும் விசுவாசிகளை பார்த்து சொல்லுகிறார், சிறு பிள்ளைகளாயிருந்த காலத்தில் இவ்வுலகத்தின் வழிபாடுகளுக்கு அடிமைப்பட்டவர்களாயிருந்தோம். அதாவது நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவர்களாயிருந்தோம். நியாயப்பிரமாணத்தினுடைய கட்டளை கற்பனைகளுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டியவர்களாக இருந்தோம். ஆனால் அதை செய்ய முடியாதபடி நாம் அடிமையினுடைய பராமரிப்பிலே நாம் இருந்தோம் கிட்டத்தட்ட. ஆனால் நாம் புத்திர சுவிகாரம் அடையும்படி, நாம் தேவனுடைய பிள்ளைகளாக அடிமை ஸ்தானத்திலிருந்து விலகி தேவனுடைய பிள்ளைகளாகும்படி நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்களை மீட்டுக் கொள்ளத்தக்கதாக நியாயப்பிரமாணம் நம்மை அடிமைப்படுத்துகிறது. நியாயப்பிரமாணம் நல்லது, பரிசுத்தம் உள்ளது, அது கடவுளுடைய தன்மையை குறிக்கிறது. ஆனால் நியாயப்பிரமாணம் நம்மை ரட்சிக்க கூடாதது. 3ஆம் அதிகாரத்திலே சொல்லுகிறார், நியாயப்பிரமாணம் நம்மை கிறிஸ்துவனிடத்தில் வழிநடத்துகிற உபாத்தியா இருந்தது. நியாயப்பிரமாணம் மலை போல இருக்கிறது. நம்மால் அதை கை கொள்ள முடியவில்லை. எந்த மனிதனும் அதை செய்ய முடியாது. எல்லாரும் பாவம் செய்து நியாயப்பிரமாணத்தை மீறினோம். அப்ப நியாயப்பிரமாணத்தை பார்த்த உடனே, நியாயப்பிரமாணம் நம்மை நியாயம் விசாரிக்கும் போது, அது நம்மை நிதானிக்கும் போது நம்மால் அதை கை கொள்ள முடியாமல் கிறிஸ்துவை நோக்கி ஓடுகிறோம். நியாயப்பிரமாணத்திற்கு நம்மை முழுமையாக ஒப்பு கொடுத்து கீழ்ப்படிந்த கிறிஸ்துவை நோக்கி ஓடுகிறோம். அந்த அடிப்படையிலே நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்களை மீட்டுக் கொள்ளத்தக்கதாக காலம் நிறைவேறின போது ஸ்திரீயினிடத்தில் பிறந்தவர். அதைத்தான் கிறிஸ்து பிறப்பினுடைய சாரம்சத்தை நாம் பார்க்கிறோம். ஆதியாகமத்திலே சொல்லப்பட்டதை நாம் பார்க்கிறோம். நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவராகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். கிறிஸ்து நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்படிந்தார், நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிருந்தார். அதனாலே நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியினால், இப்படிப்பட்ட புத்திர சுவீகாரத்தை பெற்றபடியினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களிலே அனுப்பி இருக்கிறார். ஆகவே கிறிஸ்துவின் மூலமாக இந்த ஸ்லாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். அவருடைய பிறப்பின் மூலமாக ஸ்ரீனிடத்தில் பிறந்தவர், நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்படிந்தவர். ஆனால் அதற்கு முன்பாக தேவன் நியமித்த காலம், நித்தியத்திலே, திரித்துவத்திலே மனிதனை ரட்சிப்பதற்காக, மனிதன் பாவத்திலே விழுந்த போது அவனை மீட்டெடுப்பதற்காக திரியேக தேவன் நியமித்த காலத்திலே, அவர் குறித்த காலத்திலே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார். அப்ப நித்தியத்திலே, அடுத்தது ஸ்திரீயினிடத்திலே, நியாயப்பிரமாணத்திற்கு கீழே கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார். அந்த காலம் நிறைவேறினதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது என்பதை 6 கோணங்களிலே பார்க்க இருக்கிறோம். ஏனென்றால் யூதர்களிடத்தில் ஆண்டவர் ஒரு சவாலை கொடுத்தார். நாம் கிறிஸ்துவனுடைய முதல் வருகையோ 2ஆம் வருகையோ
குறிப்பிட்ட நாளை தீர்மானிக்க முடியாது. குறிப்பாக 2ஆம் வருகையை பொறுத்தளவிலே இந்த நாள் வருவார் என்று யாராவது குறிப்பிட்டு சொன்னால் அவர்கள் தேவதூஷணம் சொல்லுகிறார்கள். அந்த நாளையும் நாளிகையும் பிதா ஒருவர் தவிர குமாரனும் அறியான் என்று சொல்லுகிற அளவுக்கு அது யாரும் அறிய முடியாதது. ஆகவே கிறிஸ்துவின் 2ஆம் வருகை, அந்த நாள், அந்த நாளிகை யாருக்கும் தெரியாது. திருடனை போல இருக்கும் என்று கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். ஆனால் காலத்தை நிதானிக்கிறீர்கள் என்று ஆண்டவர் திரும்ப திரும்ப சொல்லுகிறார். அதைத்தான் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே நாம் படிக்கிறோம். யூதர்கள் இயேசு கிறிஸ்துவனிடத்திலே ஒரு அடையாளத்தை கேட்டார்கள். சதுசேயர் பரிசேயர் அவரை சோதிக்கும்படி ஒரு அடையாளத்தை தங்களுக்கு காண்பிக்க வேண்டும் என்று கேட்டார்கள். அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், அஸ்தமானமாகிற போது செவ்வானமிட்டிருக்கிறது, அதனால் வெளிவாங்கும் என்று சொல்லுகிறீர்கள். உதயமாகிற போது செவ்வானமும் மந்தாரமாக இருக்கிறது, அதனால் இன்றைக்கும் காற்று மழையும் உண்டாகும் என்று சொல்லுகிறீர்கள். மாயக்காரரே, வானத்தின் தோற்றத்தை நிதானிக்க உங்களுக்கு தெரியுமே, காலங்களின் அடையாளங்களை நிதானிக்க உங்களால் கூடாதா என்று கேட்டார். காலங்களை ஆராய்ந்து பார்த்து, அதனுடைய முக்கியத்துவத்தை ஆராய்ந்து பார்த்து, அதை கருத்திலே கொண்டு நம்முடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்த வேண்டும். இப்பொழுது 1ஆம் வருகை முடிந்து விட்டது. ஆனால் கிறிஸ்துவனுடைய 2ஆம் வருகைக்கான அடையாளங்கள் தெரிய ஆரம்பிக்கிறது. ஒருவேளை முதல் நூற்றாண்டிலே கூட யூத விசுவாசிகள், யூத பின்னணியிலிருந்து கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் உபத்திரவத்தினுடைய மிகுதியினாலே ரகசியமாக மாரநாதா என்ற வார்த்தையை பயன்படுத்தினார்கள். மாரநாதா என்றால் கர்த்தர் வருகிறார் என்று சொன்னார்கள். ஒருவேளை இன்னும் எத்தனை வருஷங்கள் கழித்து ஆண்டவர் வரப்போகிறாரோ தெரியவில்லை. ஆனால் கடவுள் கிறிஸ்துவனுடைய 2ஆம் வருகையினுடைய அடையாளம் மிக துல்லியமாக தெரிய ஆரம்பிக்கிறது. காலங்களை நாம் பார்க்கிறோம். நாம் ஆயத்தப்பட வேண்டும். யூதர்கள் கிறிஸ்துவை உதாசீனப்படுத்தினதற்கு, அவருடைய முதல் வருகையை ஏற்றுக்கொள்ளாததற்கு 6 காரணங்களை பார்க்கலாம். அந்த காலத்தை நிதானிக்காமல் போனார்கள். வேதத்திலே கொடுக்கப்படாததை நாம் யூகமாக எதையும் சொல்லக்கூடாது. வேதத்திலே கொடுக்கப்பட்ட காலம் நிறைவேறின போது என்பதனுடைய 6 அடையாளங்களை பல வேத பண்டிதர்களுடைய வழிமுறையிலே உங்கள் முன்பாக வைக்க விரும்புகிறேன். ஒருவேளை இதை நாம் கவனிக்கும் போது யூதர்கள் கிறிஸ்துவனுடைய பிறப்பை எப்படி, மேசியாவினுடைய வருகை எப்படி தவறவிட்டார்கள். இன்றைக்கும் அவர்கள் மேசியா வந்து விட்டார் என்பதை நம்பவில்லை. ஒருவேளை இயேசு கிறிஸ்து வந்தார் என்று நம்புகிறவர்கள் கூட இப்படிப்பட்ட அடையாளங்கள், வழிமுறைகள் இருந்தாலும் நாமும் அதை உதாசீனப்படுத்த முடியும். அவருடைய 2ஆம் வருகைக்கான அடையாளங்கள் தெரிய ஆரம்பிக்கிற போது நாமும் அதற்காக ஆயத்தப்படாமல் போக முடியும். ஆகவே ஒரு எச்சரிப்பாகவும் தெளிவடையவும் வேதத்திலே கிறிஸ்துவனுடைய முதல் வருகையை குறித்த காலம் நிறைவேறுதல் என்பதனுடைய அடையாளங்களை பார்க்கலாம். வேதத்திலே கொடுக்கப்பட்டது. முதலாவது கன்னியின் பிறப்பு. ஏசாயா 7ஆம் அதிகாரத்தில், இதோ ஒரு கன்னி கர்ப்பவதியாகிய ஒரு குமாரனை பெறுவாள், ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார், இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகிய ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள் என்று சொல்லப்பட்டது. மரியாள் கர்ப்பவதியானாள், கன்னிகை கர்ப்பவதியானாள். யோசேப்பு அவளை ரகசியமாய் தள்ளிவிட முயற்சி செய்தார். யோசேப்பு பற்றி எல்லாருக்கும் தெரியும், அவர் நீதிமான். மரியாளை பற்றி எல்லாருக்கும் தெரியும், அவள் ஒரு கடவுளுக்கு கீழ்ப்படிந்தவள். ஆகவே இந்த மரியாள் கடவுளுக்கு கீழ்ப்படிந்த ஒரு பக்தியுள்ள ஒரு குடும்பத்திலே வந்த ஒரு பெண்மணி. யோசேப்பு என்னும் நீதிமானுக்கு நியமிக்கப்பட்ட போது அவள் கர்ப்பவதியானாள் என்று அறிந்தவுடனே ஜனங்கள் இது ஒருவேளை மேசியாவினுடைய அடையாளமாக இருக்குமோ என்று அவர்கள் ஏற்றுக்கொண்டு இருக்க வேண்டும். அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதற்கு ஒரு உதாரணத்தை வேதத்திலிருந்து சொல்ல விரும்புகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்திலே ஒரு நீண்ட உரையாடலை நாம் பார்க்கிறோம். ஆண்டவருக்கும் யூதர்களுக்குமான நீண்ட உரையாடல். அதிலே அவர் சொல்லுகிறார்கள்,
யோவான் 8:41 இயேசு கிறிஸ்து சொன்னார், நீங்கள் உங்கள் பிதாவின் கிரியைகளை செய்கிறீர்கள் என்றார். அதாவது பிசாசனுடைய கிரியைகளை செய்கிறீர்கள் என்றார். அதற்கு அவர்கள், நாங்கள் வேசித்தனத்தினால் பிறந்தவர்கள் அல்ல, ஒரே பிதா எங்களுக்கு உண்டு, அவர் தேவன் என்றார்கள். இது இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை அவர்கள் தவறாக சொல்லுகிறார்கள். நாங்கள் வேசித்தனத்தினால் பிறந்தவர்கள் அல்ல. இது தெளிவாக கன்னியின் வயிற்றிலே பிறந்த அந்த அடையாளத்தை அவர்கள் ஏற்றுக்கொண்டிருந்தார்கள் என்று அர்த்தம். ஒருவேளை மரியாதை அவர்கள் உயர்வாக கூட அவர்கள் கருதி இருப்பார்கள். ஆனாலும் ஏசாயா தீர்க்கதரிசனத்திலே சொல்லப்பட்ட இதோ மேசியா, ஜனங்களை மீட்கப் போகிறவர் கன்னியின் வயிற்றிலே பிறப்பார், கன்னியின் மகனாக பிறப்பார் என்பதை அவர்கள் ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாயில்லை. அவர் ஒருவேளை அடுத்த யோவான் 9 மறுபடியும் பிறவிக்குறனுடைய கண்களை ஆண்டவர் திறந்த பொழுது அவரை குறித்து மறுபடியும் தவறாக சொல்லுகிறார்கள். தேவன் பாவிகளுக்கு செவி கொடுக்க மாட்டார் என்று அறிந்திருக்கிறோம். யோவான் 9:31 தேவன் பாவிகளுக்கு செவி கொடுக்கிறதில்லை என்று அறிந்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை பற்றி இந்த பார்வை அடைந்த குருடன், என் கண்களை திறந்தவர் அவர்தான் என்று அவரை குறித்து சொன்னபோது, தேவன் பாவிகளுக்கு செவி கொடுக்க மாட்டாரே என்று சொன்னார். பாவி என்று சொன்னால் இவர் பிறந்தது, இவருடைய பிறப்பு சரியில்லை என்பதை போல அவர்கள் சொன்னார்கள். இப்படி கன்னியின் பிறப்பு என்று முன்னுரைக்கப்பட்டதை அறிந்திருந்தும், அதை ஒருவேளை அவர்கள் ஏற்றுக்கொண்டிருந்தும், தங்களுடைய இருதய கடினத்தினால் மேசியாவை ஏற்றுக்கொள்ள விருப்பம் இல்லாதபடியினால் அவர்கள் அதை உதாசீனப்படுத்தினார்கள். அப்போ காலம் நிறைவேறின போது என்று சொன்னபோது சொல்லுவது ஏசாயா சொன்ன அடையாளம். அவர் கன்னியின் வயிற்றிலே பிறப்பார். இரண்டாவது தானியேல் தீர்க்கதரிசன அடையாளம். தானியேல் தீர்க்க தரிசனம் மனுஷகுமாரனை பற்றி சொல்லுகிறது. அவர் குறிப்பாக தானியேல் 9:25-27 வரைக்கும், அப்பொழுது நீ உணர்ந்து அறிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுகிறதற்கான கட்டளை வெளிப்படும் முதல் பிரபுவாகிய மேசியா வருமட்டும், மேசியாவை பற்றி தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்தான் கிறிஸ்து. 7 வாரமும் 62 வாரமும் செல்லும். அவைகளில் வீதிகளும் அலங்கங்களும் மறுபடியும் கட்டப்படும். ஆனாலும் இடுக்கமான காலங்களில் அப்படியாகும். அடுத்த வசனத்தை பார்க்கலாம். அந்த 62 வாரங்களுக்கு பின்பு மேசியா சங்கரிக்கப்படுவார். கிறிஸ்து சிலுவிலே மரிப்பதை பற்றி சொல்லி இருக்கிறது. ஆனாலும் தமக்காக அல்ல, நகரத்தையும் பரிசுத்த ஸ்தலத்தையும் வரப்போகிற பிரபுவின் ஜனங்கள் அழித்து போடுவார்கள். மேசியா புறம்பாக்கப்படுவார், சங்கரிக்கப்படுவார். இது அவர்களுடைய அந்த தானியேலனுடைய கணக்கின்படி பார்த்தால் ஏறத்தாழ கிறிஸ்து பிறந்த அந்த காலகட்டத்திலே எப்படி எருசலேம் தேவாலயம் அதற்கு முன்பு கட்டப்பட்டு இடிக்கப்பட போகிற காலம், அதற்கு முன்பு மேசியா வருவார். அப்போ தானியேலுடைய தீர்க்கதரிசி மனுஷகுமாரனை பற்றியும் மேசியா சங்கரிக்கப்படுவதை குறித்தும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதுவும் ஒரு குறிப்பிட்ட காலத்தை பற்றி தானியேல் சொல்லி இருக்கிறார். அதை நாம் படிக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த வாரங்களின் கணக்கை விரிவாக படிக்க வேண்டும். சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அவர் எருசலேம் தேவாலயம் பாபிலோனில் இருந்து வந்து திரும்ப கட்டப்பட்டது முதல் கிறிஸ்து வருகிற வரையிலே, அதாவது அடுத்த அந்த தேவாலயம் இடிக்கப்படுகிற வரையிலே, அந்த இடைப்பட்ட காலத்திலே வருவார். 27 அவர் 1 வாரம் அளவும் அநேகருக்கு உடன்படிக்கை உறுதிப்படுத்தி அந்த வாரம் பாதி சென்ற போது பலியும் காணிக்கையும் ஒழிய பண்ணுவார். இப்படி அதோடு சம்பந்தப்பட்ட சத்தியங்கள் அதில் இருக்கிறது. இப்ப காலம் நிறைவேறுகிற போது என்று சொல்லும்போது தானியேல் தீர்க்கதரிசியினுடைய காலத்தினுடைய அடையாளம். மூன்றாவது முக்கியமானது ரோம சாம்ராஜ்யத்தின் அடையாளம். இதை நாம் எப்படி பார்க்கிறோம் என்று சொன்னால், லூக்கா 2:1 உலகமெங்கும் குடிமதிப்பு எழுதப்படும்படி அகஸ்ராயனால் கட்டளை பிறந்தது. ரோம சாம்ராஜ்யம் அந்த காலத்திலே
உலக முழுவதையும் ஆட்சி செய்த காலம் என்று வைத்துக் கொள்ளலாம். உலகத்தின் ஏறத்தாழ ஒரே மொழி, அதனுடைய பிரயாணங்கள் நேர்த்தியாக வடிவமைக்கப்பட ஆரம்பித்தது. ஆகவே இந்த முதலாம் குடிமதிப்பு உண்டாயிற்று. அதன் நிமித்தம் அவர்கள் யோசேப்பும் தான் தாவீதின் வம்சத்தானும் குடும்பத்தானுமாயிருந்தபடியால் தனக்கு நியமிக்கப்பட்ட கற்போதியான மரியாளுடைய குடிமதிப்பு எழுதப்படும்படி தாவீதின் ஊருக்கு போனான். இல்லாவிட்டால் தாவீதின் ஊருக்கு அவர்கள் போயிருக்க மாட்டார்கள். என்றால் தாவீதின் வம்சத்திலே தான் இயேசு கிறிஸ்து பிறக்க வேண்டும். குடிமதிப்பினுடைய கட்டளை பிறந்திராவிட்டால் கற்பவதியான தன்னுடைய மனைவியை அவர் கூட்டிக் கொண்டு போயிருக்க முடியாது. தங்கள் இடங்களுக்கு போக வேண்டி இருந்தது. அந்த சமயத்திலே என்ன நடந்தது என்றால், அவர்கள் போக வேண்டிய சூழ்நிலையிலே தாவீதின் ஊரிலே இயேசு கிறிஸ்து பிறந்தார். மீகா 5:2 நாம் படிக்கிறோம், எப்ராத்தா என்னப்பட்ட பெத்லெகேமே, நீ யூதாவின் ராஜ்யங்களில் சிறிதாயிருந்தாலும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று அந்த அனாதி தீர்க்க தரிசனம் குறிப்பிட்டதை நாம் வாசிக்கிறோம். அப்போ ரோமர் காலத்தினுடைய ஒரு பங்களிப்பு முக்கியம். ரோமருடைய அந்த நடைமுறைகளிலே ஒன்று, தெய்வ குற்றம் செய்தவர்களை சிலுவையில் அறையக்கூடிய கொடூரமானது. மற்ற சாம்ராஜ்யங்களில் காலங்களில் கூட சிலுவையில் அறையப்படுகிற சம்பவம் நடந்திருந்தாலும் ரோமர் காலத்தில் அது மிகவும் கொடூரமாயிருந்தது. இயேசு கிறிஸ்து குத்தப்பட வேண்டும், ஆணிகளால் கடாவப்பட வேண்டும், அல்லாவிட்டால் அவர் காயப்பட வேண்டும். மெய்யாகவே அவர் நம்முடைய பாவங்கள் நிமித்தம் அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார் என்பது ரோமர் காலத்திலே மிக உச்சக்கட்டத்திலே இருந்தது. ஏசாயா 53 படிக்கிறோம். அதே போல சங்கீதம் 22 படிக்கிறோம். அவர் மெய்யாகவே நொறுக்கப்பட்டார். அந்த ஏசாயா 53 கொடுக்கப்பட்ட மனுஷகுமாரனுடைய வரைமுறை ரோமர் காலத்திலே உச்சகட்டத்திலே இருந்தது. மற்ற காலங்களிலெல்லாம் இப்படி கேபிட்டல் பனிஷ்மெண்ட் என்று சொல்லுகிறோமே, அப்படிப்பட்ட குற்றங்களை செய்தவர்கள் தண்டிக்கப்பட்டது உண்டு. ஆனால் ரோமர் காலத்திலே தான் அவர் பாடு அனுபவித்தார், மெய்யாகவே பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்தார், அவர் வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டார், அவர் காயப்பட்டார், நொறுக்கப்பட்டார், அவர் நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு இருந்தார். இப்படிப்பட்ட ஒரு நிலைமை ரோமர் காலத்திலே தான் நேர்த்தியாக நடந்தது. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்ததை குறித்த அந்த பின்னணியை பார்க்கிறோம். ஆகவே ரோமர் காலம் என்பது கடவுள் தம்முடைய சர்வதிகார திட்டத்திலே அந்த நாட்களிலே குடிமதிப்பு எழுதப்படும்பதை அனுமதி கொடுக்கிறார். எல்லாரும் தங்கள் ஊர்களுக்கு போகிறார்கள். யோசேப்பு மரியாளும் பெத்லெகேம் ஊருக்கு போகிறார்கள். இந்த பின்னணியிலே தான் ரோம சாம்ராஜ்யத்தினுடைய பங்களிப்பு காலம் நிறைவேறினதனுடைய அடையாளம். 4வது, மல்கியா தீர்க்கதரிசியினுடைய காலத்திற்கு பிறகு ஏறத்தாழ 400 வருஷ அமைதியான காலம் இருந்தது. நமக்கு தெரியும், பழைய ஏற்பாட்டினுடைய கடைசி புஸ்தகம் மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம். அதற்கு பிறகு ஏறத்தாழ 400 வருஷம் கடவுளுடைய வெளிப்பாடு, தீர்க்க தரிசனம் எதுவும் கிடையாது. இந்த இடைப்பட்ட காலத்திலே ஏன் இதை சொல்ல வேண்டியது இருக்கிறது என்று சொன்னால், மேசியாவுக்கான எதிர்பார்ப்பு இந்த 400 வருஷத்திலே, அந்த மௌனமான காலம் என்று சொல்லப்படுகிற தேவனுடைய வெளிப்பாடு இல்லாத அந்த 400 வருஷ காலத்திலே மேசியாவுக்கான எதிர்பார்ப்பு மிகவும் பிரபலமாயிருந்தது, மிக அதிகமாக இருந்தது. ஏனென்றால் ரோம சாம்ராஜ்யம் உச்சகட்டத்தில் இருக்கிறது. யூதர்கள் மேசியாவுக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். மேசியா வந்தால் ரோம சாம்ராஜ்யத்தின் அடிமைத்தனத்திலிருந்து எங்களை விடுவிப்பார் என்று காத்து கொண்டிருந்தார்கள். மறுபடியும் நாம் என்ன பார்க்கிறோம் என்றால், யூதர்களை பொறுத்தளவில் ரட்சிப்பு என்றால் எங்களுக்கு மாத்திரம், நாங்கள் தான் கடவுளுடைய யெகோவாவுடைய பிள்ளைகள், எங்களுக்கு மாத்திரம்தான். அதுவும் எப்படி வரும் என்று சொன்னால், மேசியா எங்களுக்காக வருவார், எங்களுடைய எதிரிகளை அழிப்பார், எங்களுக்கு உயர்ந்த ஸ்தானங்களை கொடுப்பார் என்பதுதான் அவருடைய நம்பிக்கை. அவர்களை பொறுத்தளவிலே ரட்சிப்பு என்பது சுயநலத்தோடு பிறப்பினுடைய அடிப்படையில் இருந்தது. ஆனால் அவர்கள்
பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்ட எல்லா ஜனங்களுக்குமான ரட்சிப்பையோ கடவுளுடைய இரக்கத்தையோ அவர்கள் மறுதலித்தார்கள். இந்த பின்னணியிலே நாம் என்ன படிக்கிறோம்? இந்த 400 வருஷ இடைவெளியிலே மேசியாவை பற்றிய எதிர்பார்ப்பு இருந்தது. அதைத்தான் அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்திலே கமேலியேல் சொல்லுகிறார். நமக்கு தெரியும், கமேலியேல் ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். அந்த அப்போஸ்தலரை கூப்பிட்டு, அந்த நியாய சங்கம், சனகரின் சங்கம் என்பது, அவர்களை விசாரித்து அடித்த பொழுது, நீங்கள் இது கடவுளால் உண்டானதானால் நீங்கள் தடுக்க முடியாது, ஜாக்கிரதையாயிருங்கள் என்று சொல்லுகிறார். அப்பொழுது 2-3 உதாரணம் சொல்லுகிறார். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்திலே 35ஆம் வசனத்திலே, இஸ்ரவேலரே, இந்த மனுஷருக்கு நீங்கள் செய்ய போகிறது குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ஏனென்றால் இந்நாட்களுக்கு முன்பு, அதாவது இடைப்பட்ட காலத்தில், இந்த 400 வருஷ காலத்திலே தெயுதாஸ் என்பவன் எழும்பி தன்னை ஒரு பெரியவனாக பாராட்டினான். தன்னை மேசியா என்று பிரகடனப்படுத்தினான். ஏறக்குறைய 400 பேர் அவனை சேர்ந்தார்கள். அவன் மடிந்து போனான். அவனை நம்பின அனைவரும் சிதறி அவமாய் போனார்கள். கிட்டத்தட்ட இதே வார்த்தையைத்தான் எம்மாவூருக்கு போன சீஷர்கள் பயன்படுத்தினார்கள். நாங்கள் இவர்தான் எங்களை மீட்டு ரட்சிப்பார் என்று நம்பிக்கொண்டிருந்தோம் என்ற இதே நம்பிக்கையைத்தான் அவர்கள் வெளிப்படுத்தினார்கள். அதே போல 37ஆம் வசனத்திலே, அவனுக்கு பின்பு குடிமதிப்பின் நாட்களிலே கலிலேயனாகிய யூதாஸ் என்பவன் எழும்பி தன்னை பின்பற்றும்படி அநேக ஜனங்களை இழுத்தான். அவனும் அழிந்து போனான். அவனை நம்பியிருந்த அனைவரும் சிதறடிக்கப்பட்டார்கள். ஆகவே இது கடவுளால் உண்டானதானால், இயேசு கிறிஸ்து சுவிசேஷம் கடவுளால் வந்ததானால் நீங்கள் தடுக்க முடியாது, கடவுளோடு போர் செய்யாமல் இருங்கள் என்ற ஆலோசனையை கமலியேல் கொடுத்தார். அப்ப இந்த காலத்திலே மேசியாவை பற்றிய வருகை ரோம சாம்ராஜ்யத்தினுடைய உச்சகட்டத்திலே அதிகமாயிருந்தபடியினாலே அவர்களுடைய வருகையை குறித்த காலம் சரியாய் அது தோற்றமளித்தது என்று சொல்லலாம். 5வது யோவான் ஸ்நானகனுடைய நற்செய்தி சுவிசேஷம், மனம் திரும்புதலுக்கான அழைப்பு. யோவான் ஸ்நானகனுடைய ஊழியம் விசேஷமானது. அந்த ஊழியத்தினுடைய முன் அறிவிப்பை நாம் மல்கியாவிலே படிக்கிறோம். மல்கியா 3ஆம் அதிகாரம் 1 வசனத்திலே, இதோ நான் என் தூதனை அனுப்புவேன், அவன் எனக்கு முன்பாக போய் வழியை ஆயத்தம் பண்ணுவான். அப்பொழுது நீங்கள் தேடுகிற ஆண்டவரும் நீங்கள் விரும்புகிற உடன்படிக்கையின் தூதனுமானவர் தம்முடைய ஆலயத்திற்கு தீவிரமாய் வருவார். இதோ வருகிறார் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். யோவான் ஸ்நானகனுடைய வருகை மிக முக்கியமான ஒரு அடையாளம். இயேசு கிறிஸ்துவே சொன்னார், நீங்கள் எலியாவை பற்றி எதிர்பார்ப்பை கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் நம்புவதற்கு தயாராக இருந்தால் இந்த எலியா இவன்தான் என்று சொல்லும் அளவிற்கு யோவான் ஸ்நானகனுடைய ஊழியம் முக்கியத்துவம் பெறுகிறது. அவர் சொல்லுகிறார், யோவான் ஸ்நானகன் மனம் திரும்பலை குறித்து பிரசங்கிக்கிறார். அவருடைய உடை வித்தியாசமாக இருந்தது. அநேக ஜனங்கள், சதுசேயர், பரிசேயர், யூதேயா தேசத்தில் அநேகர் அவனிடத்திலே வந்து ஞானஸ்நானம் பெறுவதற்காக வருகிறார்கள். மார்க் 1ஆம் அதிகாரத்திலே படிக்கிறோம், மத்தேயிலே படிக்கிறோம், லூக்காவிலே படிக்கிறோம். அநேகர் யோர்தான் நதியில் அவனால் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அப்பொழுது அவன் என்ன சொல்லுகிறார்? என்னிலும் வல்லவர் ஒருவர் எனக்கு பின் வருகிறார், அவருடைய பாதரட்சிகளின் வாரை குனிந்து அழுக்கிறதுக்கு நான் பாத்திரன் அல்ல என்று அவன் சொல்லுகிறான். மாத்திரம் அல்ல, யோவான் இயேசு கிறிஸ்து தம்மிடத்திலே வர கண்டபோது, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி என்றும் நான் இவரை குறித்து சொன்னேனே என்றும் சொல்லுகிறதை நாம் படிக்கிறோம். யோவான் 1ஆம் அதிகாரத்திலே 33ஆம் வசனத்திலே சொல்லுகிறார். முதலாவது ஞானஸ்நானம் கொடுத்த போது மறுநாளில் யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வரக்கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து இருக்கிற தேவாட்டுக்குட்டி என்றான். 30ஆம் வசனத்திலே, எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவர் எனக்கு முன்னிருந்தபடியால் என்னிலும் மேன்மையுள்ளவர் என்று நான் சொன்னேனே, அவர் இவர்தான் என்று சொல்லுகிறார். மாத்திரமல்ல, நானும் இவரை அறியாதிருந்தேன், ஆனாலும் ஜலத்தினால் ஞானஸ்நானம் கொடுக்கும்படி என்னை அனுப்பினவர், ஆவியானவர் இறங்கி யார் மேல் தங்குவதை நீ காண்பாயோ, அவரே பரிசுத்தாவியினால் ஞானஸ்நானம் கொடுக்கிறவர் என்று எனக்கு சொல்லியிருந்தார். ஆகவே இவரை குறித்து நான் சாட்சி கொடுக்கிறேன் என்று தைரியமாக சொன்னான். இப்ப யோவான் ஸ்நானகனுடைய சாட்சி, அவர் உலகத்திலே வந்து பிரகாசிக்கிற ஒளி என்று சொன்னது ஒரு மிக முக்கியமான காலத்தினுடைய அறிகுறி.
ஏனென்றால் மல்கியாவில் அவனை பற்றி சொல்லிய யோவான் ஸ்நானகன் வருவார் என்று சொல்லி இருக்கிறது. ஆகவே யோவான் ஒரு கூட்டம் சீஷர்களை ஆயத்தப்படுத்தி தன்னுடைய சீஷரை பார்த்து சொல்லுகிறான், இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லுகிறான். ஐந்தாவது, யோவான் ஸ்நானகனுடைய சாட்சி காலம் நிறைவேறுவதற்கான அடையாளம். அதை யூதர்கள் ஏற்றுக்கொள்ள விருப்பமில்லை. ஆறாவது, சாஸ்திரிகள் வானத்தினுடைய நட்சத்திரத்தை ஆராய்ந்து பார்த்து ஒரு ராஜா பிறந்திருக்கிறார் என்பதை அவர்கள் அறிக்கையிடும் வண்ணமாக கிழக்கிலிருந்து அவர்கள் வந்திருந்தார்கள் என்பதை பார்க்கிறோம். மத்த 2ஆம் அதிகாரத்திலே கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை பார்த்தோம், அதை குறித்து ஆராய்ந்து பார்த்தோம். ஆகவே யூதருடைய ராஜாவை பணிந்து கொள்வதற்காக நாங்கள் வந்தோம் என்று அவர்கள் புறப்பட்டு வருகிறார்கள். அப்பொழுது 7ஆம் வசனத்திலே படிக்கிறோம், அப்பொழுது ஏரோது சாஸ்திரிகளை ரகசியமாய் அழைத்து நட்சத்திரம் காணப்பட்ட காலத்தை குறித்து அவரிடத்தில் திட்டமாய் விசாரித்து, வானசாஸ்திர நிபுணர்கள் ஒரு விசேஷமான நட்சத்திரத்தினுடைய அடையாளத்தை பார்த்து வந்தார்கள். என்னாகமும் 24ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே இப்படிப்பட்ட ஒரு அடையாளம் காணப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்னாகும் 24:17 கண் திறக்கப்பட்டவன் சொல்லுகிறதாவது, பேலையாம் 2-3 முறை கண் திறக்கப்பட்டவன் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். அவரை காண்பேன், இப்பொழுது அல்ல, அவரை தரிசிப்பேன், சமீபமாய் அல்ல. ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும், ஒரு செங்கோல் இஸ்ரவேலிலிருந்து எழும்பும், அது மோவாபின் எல்லைகளை நொறுக்கி சேத் புத்திரர் எல்லாரையும் நிர்மூலமாக்கும். யாக்கோபிலிருந்து தோன்றும் ஒருவர் ஆளுகை செய்வார் என்று இந்த நட்சத்திரத்தை குறித்த ஒரு அடையாளத்தையும் சொல்லியிருக்கிறார். இப்ப சாஸ்திரிகளுடைய வருகை, தூர தேசத்திலிருந்து வந்த அவருடைய வருகை கிறிஸ்து பிறப்பினுடைய காலத்தினுடைய நிறைவேறுதலை தெளிவாக படம் பிடித்து காண்பிக்கிறது. எல்லாவற்றுக்கும் சிகரமாக நாம் எதை பார்க்கிறோம் என்றால், இந்த 6 அடையாளங்களை நாம் பார்த்தோம். இதற்கு சிகரமாக வேதம் சொல்லுகிற மிக முக்கியமான ஒரு பாடத்தை நாம் படிக்க வேண்டும். காலம் நிறைவேறினதனுடைய அடையாளம் என்ன? ரோமர் 8ஆம் அதிகாரம், ரோமர் 5ஆம் அதிகாரம், மன்னிக்கவும், 6ஆம் வசனம். ரோமர் 5:6 மிக முக்கியமான வசனம். அன்றியும் நாம் பலனற்றவர்களாய் இருக்கும் போதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரராக மரித்தார். கிறிஸ்து மரித்த காலம் பஸ்கா பண்டிகையினுடைய காலமாக இருக்கட்டும், பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்ட பலிகள் பண்டிகைகளுடைய அடையாளமாக இருக்கட்டும், அது கிறிஸ்துவை காண்பித்தது. குறிப்பாக நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டாரே என்று பவுல் கொரிந்தியருக்கு எழுதுகிறார். குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். இதைத்தான் காலம் நிறைவேறின போது கிறிஸ்து பிறந்தார் என்று பார்க்கிறோம். கிறிஸ்து பிறப்பினுடைய காலம் அது நிறைவேறின சரியான காலம் என்றால் அதை நிரூபிப்பது எதுவென்றால், குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். தேவனுடைய முன்னறிவின்படி கிறிஸ்து உங்களுடைய என்னுடைய பாவத்திற்காக இந்த உலகத்திலே வந்து சிலுவிலே மரித்தார். கிறிஸ்துமஸ் என்பது அவருடைய சிலுவையோடு சம்பந்தப்படாவிட்டால் அது கிறிஸ்துமஸ் கிடையாது. பெத்லகேம் கல்வாரியோடு இணைக்கப்படாவிட்டால் அது கிறிஸ்துமஸ் கிடையாது. இரண்டும் நேர்த்தியான கடவுளுடைய முன்னறிவின்படி, அவருடைய தீர்மானத்தின்படி உங்களுடைய பாவத்திற்காக அனுப்பப்பட்டு இந்த உலகத்திலே வந்து மரித்தார். ஆகவே கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக குறித்த காலத்திலே மரித்தது. நாம் பாவிகளாயிருக்கையில் கிறிஸ்து மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினது. தேவனுடைய காலத்தின் நிச்சயத்தினுடைய அடையாளம். யோவான் 17ஆம் அதிகாரத்தில் ஒரு சில இடங்களில் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? என் நேரம் இன்னும், என் வேலை இன்னும் வரவில்லை என்று சொன்னார். யோவான் 7:14 என்ன சொன்னார்? நீர் அற்புதங்களை வெளியரங்கமாக செய்தால் உண்மை எல்லாரும் மேசியாவாக ஏற்றுக்கொள்வார்கள் என்று சொன்னார். ஆனால் ஆண்டவர் என்னுடைய வேலை இன்னும் வரவில்லை என்று சொன்னார். 6ஆம் வசனம் யோவான் 7:6 இயேசு அவர்களை நோக்கி என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். ஆனால் யோவான் 17:2 படிக்கிறோம்,
பிதாவே, வேளை வந்தது, நீர் உம்முடைய குமாரனுக்கு தந்தருளின யாவருக்கும் அவர் நித்திய ஜீவனை கொடுக்கும் பொருட்டு மாம்சமான யாவர் மேலும் நீர் அவருக்கு அதிகாரம் கொடுத்தபடியே உம்முடைய குமாரன் உம்மை மகிமைப்படுத்தும்படி நீர் உம்முடைய குமாரனை மகிமைப்படுத்தும் என்றார். சிலுவையிலே தேவனுடைய மகிமை நிரூபிக்கப்பட்டது. கிறிஸ்துவனுடைய முதல் வருகை எப்படி குறித்த காலத்திலே வந்தாரோ, நேரம் முக்கியம் அல்ல, டிசம்பர் 25 முக்கியம் அல்ல, அதை குறித்து பல சந்தேகங்கள் இல்லாவிட்டால் அதற்கான சில ஆதரவான விளக்கங்கள் எல்லாம் இருக்கிறது. அது முக்கியம் அல்ல. ஏன் கிறிஸ்து வந்தார் என்பது முக்கியம். குறித்த காலத்திலே உங்களுடைய என்னுடைய பாவத்தை சுமப்பதற்காக இயேசு கிறிஸ்து வந்தார். குறித்த காலத்திலே அவர் சிலுவிலே மரித்தார். அவர் போகும்போது மறுபடியும் திரும்பி வருவேன் என்று சொன்னார். அந்த நாளையும் நாளிகையும் நாம் அறிய முடியாது, கூடாது என்று சொல்லிவிட்டார். ஆனால் அதற்கான அறிகுறிகள் தெரிய ஆரம்பிக்கிறது. நாம் கடைசி காலத்தில் இருக்கிறோம். முதல் வருகை இல்லாவிட்டால் இரண்டாம் வருகை கிடையாது. கிறிஸ்துவனுடைய முதல் வருகையோடு நாம் சம்பந்தப்படாவிட்டால் கிறிஸ்துவனுடைய இரண்டாம் வருகைக்கு ஆயத்தப்பட முடியாது. இந்த வருகைக்கான இரண்டாம் வருகை எதிர்நோக்குகிற அந்த நெருக்கமான காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கிறிஸ்துவனுடைய முதல் வருகையுடைய ஆசீர்வாதம், ரட்சிப்பு நிச்சயம் நம்முடைய ஆத்மாவை நிரப்பி ஆசீர்வதிப்பதாக. ஆமென்.